கிறிஸ்தவர்களை ஒரு நரம்பை உருவிட்டாங்க சார். எவன் உருவினாலே தெரில. அவனை பார்த்து அப்படியே இம்பார்ட்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் டெட் வாக்கா, அது என்னது டான் டான் டெட்டா படத்தில் அப்படியே எந்திரிச்சு அப்படியே வருவாங்க. என்னன்னா நாங்கள் சுயத்துக்கு செத்துருக்கோம். அட பாவி, அந்த நரம்பு வேறடா, என் புடுங்கின நரம்பு வேற. கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நரம்பை மாற்றி உருவிட்டாங்க. அதுதான் சிக்கல். சுயம்ன்ற நரம்பை உருவுறதுக்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன், நிறையா நரம்பு மாற்றி உருவிருக்கிறாங்க. பேரை இதை சொல்லிவிட்டு அதை உருவிருக்காங்க. அதாவது மாம்சத்தை அழின்னு சொன்னதுக்கு சரீரத்தை அழிச்சாங்க பாருங்கள். என்ன சார் ரெண்டும் ஒன்று தானே? பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கும் மாற்றி உருவிருக்காங்க. எல்லாம் சொல்லுங்கள், மாம்சம் வேற, சரீரம் வேற. Praise God. Hallelujah. Amen. 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 Today is the day of salvation. Today is the day of miracle. Today is the day of answers. இந்த நாள் ஒரு இலவசமான நாள் அல்ல. ஏதோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குன்றக்க கடவுள் கொடுக்கல. இந்த நாள் ஒரு அர்த்தத்தோடு பிறந்திருக்கிறது. நீங்களும் ஒரு அர்த்தத்தோடு இந்த நாளில் வந்திருக்கிறீர்கள். இந்த நாள் இலவச இணைப்பு அல்ல. இந்த நாளுக்கும் சேர்த்து இரட்சகர் இயேசு சிலுவையிலே கரையம் கொடுத்து இருக்கிறார். இந்த நாளுக்கான கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நான் காண்பேன் என்கிற வசனத்திற்குள் இந்த நாளும் இருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்கிற வசனத்திற்குள் இந்த நாள் இருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிற வசனத்திற்குள் இந்த நாள். இந்த பக்கம் கைத்தட்டில்லை, சொல்றது புரியுதா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற அந்த வசனத்துக்குள்ளே இந்த நாளும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கும் எனக்கு நன்மையும் கிருபையும் மட்டும்தான். கைத்தட்டி 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 கைத்தட்டி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன், சமாதானத்தின் வாழ்வை காண்பேன் என்கிற வசனத்திற்குள் இந்த நாளும் இருக்கிறது. அப்படின்னா இந்த நாளும் சமாதானத்தின் நாள். இன்னைக்கு உன் சமாதானத்தை எவனும் குலைக்க முடியாது. கையை தட்டி, இன்னைக்கு சமாதானத்தை யாரும் குலைக்க முடியாது. ஏன்னா இந்த நாளுக்கு கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி நாட்கள் முடியும் கரங்களை தட்டி கர்த்தரே சொல்லுவோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த வசனத்திற்குள் இந்த நாளும் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த நாளிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா போடு. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அதான் கரெக்டாக தான் இருக்கு. ஃபாதர் பாட்டு ஃபுல்லாக எஃப்ல தான் இருக்கும். ஆமென். கவலை கண்ணீரெல்லாம் இந்த கம்ப்ளீட்டுன்னு போட்டதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை பண்ணாயின்றிய? கம்ப்ளீட்டே காம்ப்ளிகேட் ஆச்சு. ஆனால் தலைவர் தான் தைரியமாக போட்டார். ஆமேன் ஆமேன். சொல்லுங்க, கவலை கண்ணீரெல்லாம். கம்ப்ளீட்டாக பல்ஸ் டவுன் போல கொஞ்சம் பேருக்கு. சொல்லுங்க, கவலை கண்ணீரெல்லாம் எப்படி மறையுது? கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டுக்கு வெயிட் கொடுக்கணும். கவலை கண்ணீரெல்லாம், கவலை கண்ணீரெல்லாம், பயங்கள் நீங்குதம்மா. கையை தட்டு. இந்த பவுலுக்கு, பைபிளுக்கு, கர்த்தருக்கெல்லாம் இந்த ஆல்மோஸ்டே பிடிக்காது.
அதான் அகிரிப்பா ராஜா சொல்கிறான், நீ என்ன ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன் ஆக்கிடுவ போலன்னா. அவன் சொன்ன ஆல்மோஸ்ட் இல்லையா, இல்லை ஆவரேஜ் கிறிஸ்டியன் வேற, ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன்றான். அவன் சொல்கிறான் ஆல் டுகெதர் கிறிஸ்டியனு. நீ ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன் ஆகக்கூடாது அகரிப்பா, என்ன மாதிரி ஆல் டுகெதர் கிறிஸ்டியன் ஆறு போடு. இயேசுநாதருக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்துட்டீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி, நீங்கள் நல்லவனாக தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் நல்லவர் இல்லை சார். பணக்காரன் கூட இருந்தால் ஹோட்டலுக்கு போகும்போது நீங்கள் காசு வச்சுருக்கணும்னு தேவையில்லை, உனக்கு விசுவாசம் இருக்கணும்னு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இருக்குதுன்னா வச்சுக்க. ஆனால் என்னென்ன மனசில் என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும். என்கிட்ட எதுவுமே இல்லாட்டினா கூட என் இயேசு என் கூட இருக்காருயா. அதனால தைரியமா டீ வேணாம் பூஸ்டே சொல்லு ஆர்டர் பண்ணு. ஏன் என் பைய பார்த்து இல்லை, அவர் பைய பார்த்து. மை ஃபாதர் இஸ் மை ஏடிஎம். ஆமென் ஆமென். எத்தனை பேர் ஏடிஎம் மிஷின் போயிருக்கீங்க? ஏடிஎம் மிஷின் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 10-15 வருஷம் இருக்குமா? நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம் மிஷினில் பணம் எடுத்துருக்குறோம். எப்போ எங்கள் அப்பா சட்டையை கழட்டி போடுவார்ல, டக்குன்னு போய் எடுத்துருவார். மை ஃபாதர்ஸ் பாக்கெட் இஸ் மை ஏடிஎம் மிஷின். அல்லையா? அப்படி தான் உங்கள் அப்பா உங்கள் கூட இருக்கிறாரு. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. காலையில் ஃபஸ்ட்டு சர்வீஸில் கேரக்டர் ஆஃப் ஜீசஸை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் பாருங்கள், ஒருத்தன் நம்பிக்கையே இல்லாமல் வரான் ஏசுநாதர்கிட்ட. அதாவது ஏசுநாதன் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஏசுநாதர்கிட்ட வரான். எப்படி வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் வரணும்னா பார்த்துருக்கீங்க. அவன் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் வரான். அவர் சொல்கிறாரு, அவனையும் அவர் சுகத்தை கொடுத்து நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு அவர் சொன்ன மாதிரி. அவன் அதுக்கப்புறம் போகிறான், அவன் பிள்ளை பிழைச்சிட்டான்னு சொன்ன போகிறாச்சு நம்பணும்ல சார். அப்பவும் டைம் கேட்குறான் சார். எந்த டைமையா குணமாச்சு? ஏன்னா இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே குணமாயிட்டு ரெண்டும் கோஇன்சிடென்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அவன் சொல்கிறான் கரெக்டாக 7:05 ஏசுநாதர் அவன்கிட்ட பேசின மணி 7:05. அப்புறம்தான் நம்புகிறான். அப்பேற்பட்டவன் கூட அவர் கூட இருந்த அற்புதத்தை பெறுவான்னா உன் கூட என் கூட அவர் இருக்கும்போது எப்படி அற்புதம் செய்யாமல் போவார்? போடு. காஸ்பல்னாலே குட் நியூஸ், குட் நியூஸ்னாலே ஜீசஸை பற்றி மெசேஜ் தான் குட் நியூஸ். அப்போ த மெசேஜ் அபவுட் ஜீசஸ் இஸ் த காஸ்பல். இப்போ தொடர்ந்து இயேசுவை பற்றியே செய்தியை சபை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கை தட்டுங்க வந்துடும். அதை கேட்க 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 பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இன்னைக்கு ஒரு டைட்டில் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய டைட்டில் வந்திருக்கிறேன், காயடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். என்ன சார் இப்படிலாம் நீங்கள் வார்த்தையை போடலாமான்னா, நான் எங்கேயா போட்டேன்? பைபிள் தான் அந்த அவசரத்தை கொடுக்குது. காயடிக்கப்பட்ட அப்படின்னா கூப்பிட்டு வச்சு, என்ன சார் அவர் ஒரு மாதிரி இப்படி செத்த மாதிரியே திடுறாரு, கூப்பிட்டு வச்சு காயடிச்சிட்டாங்கடா அப்படின்னு வாங்க. அப்படின்னா என்னென்னா, கூப்பிட்டு அவன் ஆண்மையை காலி பண்ணிட்டான்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இனிமேல் அவன் வாழ்கிறதே நரம்பை உருவிட்டாயின்னு அர்த்தம். இனி அவை வாழ்கிறதும் ஒன்றுதான். அப்போ கிறிஸ்தவர்களை ஒரு நரம்பை உருவிட்டாங்க சார். எவன் உருவினாலே தெரில. அவனை பார்த்து அப்படியே இம்பார்ட்டன்ட் கிறிஸ்டியன்ஸ். டெட் வாக்கா, அது என்னது, டான் டான் டெட்டா படத்தில் அப்படியே எந்திரிச்சு அப்படியே வருவாங்க.
என்னன்னா நாங்கள் சுயத்துக்கு செத்துருக்கோம். அட பாவி, அந்த நரம்பு வேறடா, இவன் புடுங்கின நரம்பு வேற. கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நரம்பை மாற்றி உருவிட்டாங்க. அதுதான் சிக்கல். சுயம்ன்ற நரம்பை உருவுறதுக்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன், நிறையா நரம்பு மாற்றி உருவிருக்கிறாங்க. பேரை இதை சொல்லிட்டு அதை உருவிருக்காங்க. அதாவது மாம்சத்தை அழின்னு சொன்னதுக்கு சரீரத்தை அழிச்சாங்க பாருங்க. என்ன சார் ரெண்டும் ஒன்று தானே? பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு மாற்றி உருவிருக்காங்க. எல்லாம் சொல்லுங்கள், மாம்சம் வேற, சரீரம் வேற. உன் மாம்சத்தை அழிக்கணும்னு பைபிள் சொல்லுது. உன் சரீரத்தினாலே கர்த்தர் மகிமைப்படுவார்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த காலத்தில் மாம்சத்தை உருவுறேன்னு நரம்பை மாற்றி சரீரத்தை அழித்து அதை வியாதிக்கு கொண்டு வந்து அதை ஃபாஸ்டிங்கை போட்டு அதில் அல்சர் சரீரத்தை அழித்து இப்படி தாங்க மாம்சத்தை அழிக்கணும். நான் இல்லை சார், சரீரத்தை அழிக்கிறது வேற, மாம்சத்தை அழிக்கிறது வேற. நரம்பை மாற்றி உருவிட்டாங்க. பெருமையை அழிக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தை அழிச்சிட்டாங்க. ஐஸ்வர்யத்து மேல இருக்கிற நம்பிக்கையை அழிக்கணும்னு சொல்லி ஐஸ்வர்யத்தையே அழிச்சிட்டாங்க. சில தப்பான டாக்டர்கள் தப்பான நரம்பை உருவனால இப்போ நான் சொல்கிறேன், மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆசைன்ற நரம்பை உருவி விட்டாங்க கிறிஸ்தவன்கிட்ட. அதனால் அவன் இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் இந்த பூமியில் வாழ்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவன் எதையும் கேட்க மாட்டான். ஏன்னா சுயத்தை உருவுறேன்னு சொல்லி ஆசையை உருவிட்டாங்க. ஆசை வேற. போடு ஆஹா ஓஹோ லலலா அதான் ஆஹா ஓஹோ. வாயில கைய வச்சு இருக்கீங்களா? ஸோ கிறிஸ்தவன்னா உணர்ச்சி இருக்கணும். சொல்லுங்க. இப்போ இங்கே யாரெல்லாம் காயடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ இந்த பாட்டை பாடும்போது தெரிஞ்சிடும். ஆமாம், நீங்கள் எங்கேயோ இருந்து வந்திருந்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அவங்க பாருங்களேன், எத்தனை வருஷம் ஆனாலும் சிலர்லாம் இருக்காங்க சார், சில தீவிர பெந்தைய கோஸ்ட் உள்ளே 20 வருஷம் ஏன் கூட பழகியே இந்தா. அது ஒரு படேல் இருக்கார்ல, இரும்பு மனிதர், அவன் பேத்தி. இதெல்லாம் இதுகளை மட்டும் கொதிக்கிற ஆசிட்டில் தான் என்ன கொடுக்கணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஏதோ அடிச்சுட்டாங்க, வலுவாக அடித்து ஆண்மையவே காலி பண்ணிட்டாயே. நானும் திரும்ப என்னென்னமோ இன்ஜெக்ஷன் போடுறேன், திரும்ப தான் வரமாட்டேன். நான் மறுபடியும் உயிர் கொடுக்க விரும்புகிறேன். நீங்களாம் யார் தெரியுமா? தேவனுடைய கிரியேட்டிவ் ஃபோர்ஸா. கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில நான் சிருஷ்டிப்பதற்கு என்னுடைய கிரியேட்டிவ் ஃபோர்ஸே என் பிள்ளைகள் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற என் சோர்ஸே அவருடைய ஆசை தான். கையை தட்டு. ஆசை தான் தேவனுடைய கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். கையை தட்டி ஆமே. இதுவரை ஆசை இல்லாட்டினா கூட இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஆசையை உருவாக்குறார். கரங்களை தட்டி. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுது. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இளைய தெய்வம். அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இளைய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லு. என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லு. ஆஹா எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதயம். போடு 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 போடு. இதய தீபம் அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதயம். இயேசு என்னோடு இருப்ப
அத நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதமா. கையை தட்டி பாடும் போதே விடுதலை, பாடும் போதே விடுதலை. ஆமே, நல்லா 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 நல்லா. ஆஹா ஓஹோ லா 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 லா. நிறைய பேர் அந்த சோர்ஸ் இல்லையே, இந்த சோர்ஸ் போச்சே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்னார், எந்த சோர்ஸ் போனாலும் ரிசோர்ஸ் தான்டா போயிருக்கு, சோர்ஸ் நான் இருக்கேன்டா. சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்க டீச்சிங்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்றா. நரம்பை மாற்றி உருவிடுவாங்கடா அப்படின்றார். நிறைய பேருக்கு நரம்பு மாற்றி உருவி இருக்கிறாங்க சார். சீரியஸாக சார், இயேசு நாமத்தில் உருவப்பட்டிருக்கீங்க நீங்கள். இன்னைக்கு கர்த்தர் வந்து ஆமாம் மறுபடியும் வந்து நரம்பு மாற்று சிகிச்சை உருவாக்குறாரு. நிறைய பேர் ஆசையை உருவாக்கி உருவி விட்டாங்க. இங்கே பாரு, நீ எல்லாம் ஆசை எல்லாம் வந்து பூமியில் வாழ்ந்தால் உன்னால் அவருக்கு 10 காசு பிரயோஜனம் கிடையாது சார். நான் மட்டும் இங்கே ஒரு சர்ச்சு வைக்கணும்னு ஆசைப்படாமல் இருந்தால் நீங்கள் இருப்பீங்களா சார்? கை தருங்க சார். என் ஆசை தான் சார் ஒன்று உருவாக்குச்சு, உங்கள் ஆசை தான் ஒன்று உருவாக்குது. இதுவரை என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரசங்கிக்காத ஒரு பிரசங்கத்தை முதல் முறையாக இன்றைக்கு நான் பண்ண போகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சு போன உடனே இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு போகணும், 1 மணி நேரம் கழிச்சு போனால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனால் இன்னைக்கு போயிட்டு இருக்கும்போது வண்டியை திருப்புடா, செகண்ட் சர்வீஸ் போகணும்டா, வண்டியை திருப்புடா அப்படின்னு உள்ள அப்படியே கொதிக்குது. என்ன ஆண்டவர், இந்த உசுறு எப்படி ஆண்டவர் வந்துச்சுன்னா, அதான்டா ஜீவன் உள்ள சத்தியம். அந்த சத்தியம் தான் ஆமே நமக்கு ஜீவன் என்ன செய்யுது. ஏன்னா முத புதுசவன் எனக்குள்ள வருது. அது என்னன்னா, இதுவரை உங்களுக்குள்ள இருந்த ஆசையெல்லாம் பாவம் பாவம் என்று சொல்லி வளர்த்தார்கள். இன்றைக்கு ஒரு புது சத்தியத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ஆசைகள் தான் அவருடைய சிருஷ்டிக்கிற வல்லமைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பூமியில தேவ பிள்ளைகள் எல்லாம் ஆசைப்படாட்டி இன்னைக்கு ராஜ்யமே கட்டப்பட்டிருக்காரு. கை தட்டி நல்லா ஆசைப்படு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா ஆசைப்படு, நல்லா ஆசைப்படு, நல்லா ஆசைப்படு, நல்லா ஆசைப்படு, ஆசைப்படு. போடு 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 போடு. எரிக்கோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. நல்லா ஆசைப்படு, நல்லா ஆசைப்படு. ஆசையே எல்லா தீமைக்கும். நீ பேசாம புத்த மதத்துக்கு போயிருங்க. நீங்கள் அதான் நரம்பு மாதிரி உருவ மாதிரி இடம் மாதிரி வந்துட்டீங்க. ஆசை தீமை சொன்னது யாரு சொல்லுங்க? புத்தர். ஆமாம், அது என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு புத்தர் படுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு புத்தர் பக்கத்தில் நீங்கள் ஒரு போரை விரிச்சு படுத்துருங்க. புத்த மதத்துக்காரனுக்கு இங்கே என்னடா வேலை? ஆசை தீமை சார், அது புத்தர் சொன்னது. சரி, கர்த்தர் என்ன சொன்னாரு? நீதிமானின் ஆசை நன்மை. நன்மை நன்மை. நீ ஆசைப்பட்டா நன்மைடா, நீ ஆசைப்பட நன்மை. நீ 50 ஏக்கர் வாங்கினாலும் அது நன்மைடா, நீ 500 ஏக்கர் வாங்கினாலும் நன்மைடா. நீ ஆசைப்பட்டினா அது இந்த உலகத்துக்கு நன்மை. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. ஓ ஹalleluya ஹalleluya. ஏசுநாதர் சொல்ற, அந்த பரிசேய பயல்களுடைய புளிச்ச மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன் ஆண்டவரே, என்ன நரம்பு மாற்றி உருவாயிடா, அவன் அப்பத்துக்கு ஜாக்கிரதையா இருங்க, புளித்த மாவுக்குன்னு. உடனே சீசல் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அந்த அப்பம் கொண்டு வரல சாயந்தர சாப்பாட்டுக்கு, மறந்துட்டாங்க. நீ செஞ்சது பெரிய தப்பு, மறந்துட்டாங்க. அதைத்தான் சொல்கிறாரு போல, சைடாக வந்து இது பண்ணுறாரு போல. இந்த சைடாக பேசுகிறாருன்னு யார் நினச்சிங்கன்னா, நீங்களும் அந்த குரூப்பு. அவர் சொல்கிறார், நான் சைடாகவே பேச வேண்டியதில்லை, நேராகவே பேசிடுவேன் நான், எனக்கு என்ன பயன். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ நீ கொண்டு வரல, ஆனால் அந்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தோம்ல, அப்போ மீதி எத்தனை கூட எடுத்த அப்படின்னா, 12 கூட எடுத்தோம் ஆண்டவரே, 7 கூட எடுத்தோம். 4 அப்பம் சிறு சிறு மீன்களை அது 12 கூட எடுத்தோம். இவ்வளோத்தையும் செஞ்சேன் நான் தானே? ஆமாண்டார். அந்த நான் இப்போ உசுரோடு தானே இருக்கிறேன். அன்னைக்கு 5 அப்பத்தை 5000 பேர் கொடுக்குற என்னால் முடியும்னா, இப்போவும் என்னால் அற்புதம் செய்ய முடியும். அதனால் நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு பயப்படுற?
இல்லை எதை நினச்சி பயப்படுற? உங்களை பார்த்து தான் கேட்குறாரு. அன்னைக்கு அதில் உன்னை காப்பாற்றினே, ஆமாண்டவரே இப்போ நான் இருக்கிறேன்ல, அதில் காப்பாற்றுறேனா, உன்னை இதில் காப்பாற்ற மாட்டேனா? இந்த வொர்ஷிப் டைம்லேயே பயங்கள்லாம் விலகுது. இயேசுனாம் டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ். உங்கள் பிரச்சனை எல்லாம் மறையட்டும் 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 மறையட்டும். இயேசு என்னோடு ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்மையற்ற எல்லா கிறிஸ்தவர்களும், ஆண்மையற்றன்ற கூட சரியானதில்லை, உணர்ச்சியற்ற எல்லா கிறிஸ்தவர்களும் உணர்ச்சி உள்ளவர்களாய் மாறுவார்களாக. பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? சொல்லவா? காயடிக்கப்பட்ட எவனும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வராதிருக்க கடவன். காயடிக்கப்பட்ட எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். காயடிக்கப்படுறதுன்னு என்ன தெரியுமா? ஒரு மாட்டை எடுத்து காயடிச்சிருவாங்க அப்படின்னா அந்த மாடு இனிமேல் இனப்பெருக்கமே பண்ண முடியாது. அதுக்கு உணர்ச்சியே என்ன செய்யாது, அது அப்படியே தெரிய வேண்டியது. ஆள் பார்த்தா வெளியே நல்லா மிடுக்காக இருக்கும், உள்ளே பார்த்தா லுடுக்காக இருக்கும். அது ஆள் நல்லா பெருசாக இருக்கணும்னு நீங்கள் பெரிய பலுவான மாடு நினச்சிடக்கூடாது. அது அப்படியே ஹி வில் நாட். இந்த கோவில் மாடுலாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அது ஒல்லியாகவும் இருக்கும் சில மாடு குண்டாகவும் இருக்கும், வாட் எவர் இட் மேபி. ஆனால் அந்த மாடு இனப்பெருக்கம் பண்ணாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு இனப்பெருக்க அந்த உணர்ச்சியவே அடிச்சுப்பாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், காயடிக்கப்பட்ட எவனும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வராதிருக்க கடவன்னா, எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லை சார், அவனை முதல்ல வெளியே அனுப்பிடாம திருட்டுப்பார். அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஐயா, எனக்கு உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆசையா இருக்கு. உங்களுடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு நல்ல ஞானம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பி சொல்ல, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் போடு. விருப்பம் 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 விருப்பம். இயேசுவுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, முடிய பார்ப்போம். ரொம்ப விருப்பம். யாரெல்லாம் விருப்பம் நிறைய வச்சிருக்கானோ அவனை ரொம்ப பிடிக்குமா? நம்மால்ரா எருசலேம் துவக்கி எல்லிரிக்கம் வரைக்கும் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்தேன்றான். ஏன்னா பவுல் சொல்றான், அவ்வளவு உள்ளுக்குள்ள அவனை எரிஞ்சிச்சு. அந்த விருப்பம் தான் சார் தேவனுடைய கிரியேட்டிவ் ஃபோர்ஸா மாறிச்சு. இன்னொரு விதத்தில் உங்களுக்கு சொல்லவா, ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லவா, தன்னுடைய கிரியேட்டிவ் ஃபோர்ஸை தான் உங்களுக்குள்ள விருப்பமா அவர் வச்சார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஓ ஓ ஓ லா 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 லா. ஓ ஓ லா 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 லா. முதியோர்கள் எல்லாம் ஒரு இல்லமா, முதியோர் இல்லம் வைக்கக்கூடாது, முதியோர் சிட்டி. அதுக்குள்ளே வந்து ஃபேமிலிஸு, விடோஸு, ஆர்ஃபன்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு புது ஃபேமிலிஸை உருவாக்கணும். அப்படி ஒரு ஆசை வருது. இதை செய்ய போகிறோமே, இந்த ஆசை வர்றதுனால தானே நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், என் ஆசை அவருடைய கிரியேட்டிவ் ஃபோர்ஸாக மாறுதா, இல்லை அவருடைய ஃபோர்ஸ் தான் எனக்கு ஆசையாக வந்துச்சா? அவருடைய உருவாக்கக்கூடிய சக்தியும் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியும் தான் எனக்குள் ஆசையாக இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் உனக்குள் வந்துகிற ஆசை எல்லாம் அவருடைய சிருஷ்டிக்கிற வல்லமை தான் இப்பொழுது உனக்குள் ஆசையாய் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. So your desire is God's creative force. கைதட்டு, நல்லா கைதட்டு. Yes, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. சார் இந்த நான்லாம் அழியணும் சார், அதுக்கு தான் வரேன் நான். கட்டாயம் உருவணும், ஆனால் நரம்பு வேற நரம்புல உருவிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு நிறையா மெடிக்கல் மிஸ்டேக்ஸ் நடக்கும் பாருங்க. கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி கட்டிக்கு பதிலாக கத்தியை வச்சுட்டு ஏதோ ஒரு படத்தில் டைம் பீஸ் உள்ள வச்சு தச்சிடுறாங்க.
கடைசியில் எல்லாம் 5 மணிக்கு உள்ளே இருந்து அடிக்குது. டைம் பீஸ் ஆச்சார போனோம். இது மன்னிக்கும், வாட்சை வச்சுட்டேன். 50 பேர் கமல் ரசிகர்களாக இருக்கீங்க போல. லெஃப்ட் கிட்னியை தூக்குறதுக்கு பதிலாக ரைட்டு கிட்னியை தூக்கிடுறாங்க. நரம்பை மாற்றி உருவிட்டாங்க சார். இப்போ நம்ம அதை பற்றி கொஞ்ச நேரம் விலாவாரியாக படிக்க போகிறோம்ல, படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று புரிஞ்சுக்கங்க, உங்கள் டிசையர் எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய ஆசை, என்னுடைய ஆசை. இதன் மூலமாகத்தான் இந்த பூமியிலே தேவனுடைய சிருஷ்டிக்கிற வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி